லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? புதிய கோணத்தில் டெலகிராஃப் இணையதளத்தில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ராமச்சந்திர குஹா இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இஸ்ரேலின் குற்ற கூட்டாளிகள் அப்படின்ற பொருளில் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். 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 கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தான் இஸ்ரேலின் மீது ஒரு கொடூர தாக்குதலை ஹமாஸ் நடத்தியது. அதன் பிறகு அந்த யுத்தத்தின் வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு, எல்லை விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கட்டுரை இந்த யுத்தத்தினுடைய தாக்கம், அது அப்பாவி மக்களை எப்படி பாதிச்சுது அப்படின்னு பேசுவது ஒன்று. ஆனால் அந்த கட்டுரையின் மையப்பொருள் அப்படின்றது இந்த குற்றத்திற்கு கூட்டாளியாக இருக்கிற குற்ற நாடுகளை பற்றி, இந்தியாவை பற்றியும் பேசியிருக்கிறது. விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த முடிவுறாத இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேரம் கருதி ரொம்ப சுருக்கமாகவே முதல்ல சில பாயிண்ட்ஸை சொல்லிடலான்னு பார்க்குறேன். இன்றுடன் ஹமாஸுடைய தாக்குதல் நடந்து ஓராண்டு முடிகிறது. இஸ்ரேலில் அப்பாவி பொதுமக்கள் 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். கடுமையான கண்டனத்திற்குரியது. நியாயங்கள் எதுவாக இருந்தாலும் பொதுமக்கள் கொல்லப்படுவதை ஏற்க முடியாது. இந்த ஓராண்டில் அதற்கு பிறகு இஸ்ரேல் காசா மீது தொடுத்த போரில் ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலின்படி 41,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 41,000 பீப்புள் கில்ட். அதில் சரிபாதி 50% மேல் பெண்களும் குழந்தைகளும். இன்றைக்கி எந்த அளவுக்கு அங்கே நிலைமை மோசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூனிசெஃபோட கணக்கின்படி 1 மில்லியன் சில்ட்ரன், 10 லட்சம் குழந்தைகள் உடனடியாக உளவியல் சிகிச்சை மற்றும் இதர சிகிச்சைகள் தேவைப்படக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. போலியோ அவுட் பிரேக் வந்துடுச்சு காசாவில். ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதன் பிறகு சர்வதேச சமூகத்தின் மிக கடுமையான அழுத்தத்தின் பேரில் போலியோ டிராப்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. 90% தான் கொடுத்துருக்காங்க. 10% இன்னமும் போலியோ பாதிப்பு வரக்கூடிய சூழல் அங்கே இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடுமையான முயற்சிக்கு பிறகு தான் சர்வதேச சமூகம் போலியோவை ஒழித்தது. 30 ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு, 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு. ஒரு 10% உங்களுக்கு போலியோ வர வாய்ப்பு எங்கேயாவது இருக்குன்னா அதனுடைய பாதிப்பு உலகளாவிய அளவில் இருக்கும். இஸ்ரேலுடைய மனிதாபிமானமற்ற செயல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஃபரஹத் மான்டு என்கின்ற பார்டர்ஸ் வித்தவுட் டாக்டர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு, அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நேற்றைக்கு முன்தினம் ஹிந்து ஆங்கில நாளிதழில் எழுதிய ஒரு நடுப்பக்க கட்டுரையில் சொல்லுவது, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. சர்வதேச சமூகத்தினுடைய இந்த அமைதி, ஏற்றுக்கொள்ள முடியாத அமைதி மிகப்பெரிய அளவில் ஒரு மாரல் கம்பாஸ், அதாவது ஒரு தார்மீக ரீதியிலான ஒரு பெரிய சிக்கலை சர்வதேச சமூகத்தில் உலகத்தில் ஏற்படுத்தி இருக்குது. ஆப்கானிஸ்தானில், ஈராக்கில் 60 வருடங்களுக்கு முன்பு வியட்நாமில் அமெரிக்கா அட்டூழியங்கள் பண்ணும்பொழுது கிளர்ந்தெழுந்த சர்வதேச சமூகம் இன்று வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறது. வியட்நாம் யுத்தத்தில் ஒரு புகைப்படம் உலக மனசாட்சி ஒழுக்கு, நபாம் பாம்பில் ஒரு 8-10 வயது பெண் குழந்தை நிர்வாணமாக ஓடி வரக்கூடிய அந்த புகைப்படம் வரலாறையே மாற்றியது உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு சர்வதேச சமூகம் வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட்டிருப்பது குழந்தைகளும் பெண்களும் தான். குறைஞ்சது 41,000 பேர் யூனிசெஃப் ஃபிகர்ஸ். யுஎன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அவர்கள் 150 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் மதிக்காமல் மிருகத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா, இஸ்ரேல் பிகம் அ ரோக் ஸ்டேட். இஸ்ரேல் இஸ் நவ் அ ரோக் ஸ்டேட். எப்படின்னா, ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் கட்ரஸை உள்ளே வர மாட்டோம்னு சொல்கிறோம். 193 நாடுகள், உறுப்பு நாடுகளில் ஒன்று இஸ்ரேல். ஆனால் ஐக்கிய நாடுகள் யுஎன் செக்ரட்டரி ஜெனரலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது எந்த அளவுக்கு ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு, எப்படி சொல்கிறோம், இட்ஸ் அ ரோக் ஸ்டேட். அப்போ அவங்க தான் அப்படி பேச முடியும். நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு யுத்தம் வெறும் குண்டு போட்டு இறப்பது மட்டுமல்ல. இல்லை, உளவியல் சிகிச்சை. 1 மில்லியன் 10 லட்சம் குழந்தைகளுக்கு உளவியல் சிகிச்சை தேவைப்படுகிறது. அவர்கள் நாளைக்கே போர் முடிஞ்சால் கூட பல ஆண்டுகள் அவர்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. குறிப்பாக அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படக்கூடியவங்களில் 41% தான் இஸ்ரேல் அனுமதி அளிக்குது. இஸ்ரேல் அனுமதி அளிக்காமல் மெடிக்கல் எமர்ஜென்சி உள்ளே போக முடியாது. அதில் இப்போ 100 பேருக்கு கேட்டால் 41% தான் அனுமதி கொடுக்குறாங்க. 36 மருத்துவமனைகளில் 17 மருத்துவமனைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டன. இதெல்லாம் சர்வதேச அளவில் நம்பகத்தன்மை பெற்ற பார்டர்ஸ் வித்தவுட் டாக்டர்ஸ் அந்த அமைப்போட ஒரு புள்ளி விவரம். யூனிசெஃப் புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னால நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 90 விழுக்காடு அப்பாவி மக்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதான் இப்போ நீங்கள் அதில் நீங்கள் நல்லா கவனிங்க, பெண்களும் குழந்தைகளும் 50%க்கு மேலே.
அதில் இந்த ஓராண்டாக அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுடைய நிலைமை வந்து அதுவும் போரோட ஆரம்ப கட்டத்தில் வரும்பொழுது முதல் 6 மாதங்களுக்கு பேறுகாலத்தில் இருந்த பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பிரசவத்தை எதிர்பார்த்த பெண்கள் வந்து சொல்லனா கொடுமை, அதாவது மனிதகுல வரலாறில் நினைத்திராத கொடுமைகள் வந்து காசாவில் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண்டனி லோவின்ஸ்டன் என்கின்ற ஒரு ஆஸ்திரேலியன் ஜேர்னலிஸ்ட் எழுதிய ஒரு புத்தகம், த பாலஸ்டீன லெபார்டரி எக்ஸ்போர்ட்டிங் டெக்னாலஜி ஆஃப் ஆக்குபேஷன் டு த வேர்ல்டு. மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களோட பரிசோதனை கூடமாக பாலஸ்தீன மாதிரி இருக்குது. அதாவது புது விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி கொள்றாங்க. சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இங்கே நம்ம பெகாசஸ் பார்த்தோம் இல்லையா, அதை விட பல மடங்கு மோசமான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான ஒரு தளமாக இன்னைக்கு காசா மாறி போச்சு. சர்வதேச சமூகம் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம், இஸ்ரேல் கிட்டேருந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இவங்க வாங்குறாங்க. ஸோ இந்த ஓராண்டா நடந்த இந்த சம்பவங்கள் வந்து 2ஆம் உலகப் போருக்கு பிந்திய காலகட்டத்தில் ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி மனிதகுலத்துக்கு எதிரான மாபெரும் குற்றங்களை நிகழ்த்தியதற்கு பிறகு இந்த ஓராண்டு சரியாக இன்றோடு இந்த ஓராண்டு காலத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குற்றங்கள் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள். நீங்கள் சொல்வது சர்வதேச சமூகத்தின் அமைதி அப்படின்றப்போ அன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம்லாம் பெரிதாக வளராத காலத்தில் சர்வதேச சமூகம் கட்டுரைகள் வந்தன. இன்ஃபேக்ட் வியட்நாம் இஷ்யூல வந்து இந்த அளவுக்கு தகவல் பரிமாற்றம் இல்லாத காலகட்டத்தில் வெறும் அச்சு ஊடகங்கள் மட்டும்தான், காட்சி ஊடகங்கள் கூட கிடையாது. அந்த காலகட்டத்தில் எழுந்த மக்கள் எழுச்சி இன்னைக்கு கையளவு உலகமாக சுருங்கிய பிறகும் அமைதியாக இருக்கிறது. இந்த மௌனத்தை புரிந்து, இது வந்து மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்பது ரொம்ப சாதாரணமான வார்த்தை. திரு மணி, இந்த கற்றை அதை தாண்டி அமைதியாக இருப்பது என்பது வேறு, போர்க்குற்றத்திற்கு துணை புரிவது என்பது வேறு. இந்த கற்றை வந்து குற்ற கூட்டாளிகள்ன்றது தான் ராமச்சந்திர குஹா சொல்றதுல முதல்ல அமெரிக்காவையும் இங்கிலாந்தையும் பின் பாயிண்ட் பண்றாரு. அடுத்து இந்தியா, அதை பேசலாம். இந்தியா பத்தி அமெரிக்காவோட நிலைப்பாடை ஒரு கொஸ்டின் பண்ண. ஆமா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்காவில் வந்து ஜூயிஷ் லாபி இன் அமெரிக்கா இருக்கு இல்லையா, யூதர்களோட அந்த லாபி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான லாபி ஃபார் ஏஜஸ், பல ஆண்டுகளாக. இன்ஃபேக்ட் இஸ்ரேலில் வந்து 1945க்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்டைன் செட்டில்மெண்ட்டுக்கு உள்ளே போய் இஸ்ரேல் நாடாக அமைஞ்ச பிறகு அதை தூக்கி நிறுத்தி கொண்டிருப்பது அமெரிக்கா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு புல்வார்க்காக இஸ்ரேலை கொண்டு வந்து நிறுத்தணும். ப்ளஸ் சர்வதேச அளவில் தன்னுடைய ப்ராக்சியா இஸ்ரேல் இருப்பது மூலம் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுத பலத்தை உலகம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இஸ்ரேலில் புகழ்ந்து பேசக்கூடிய முட்டாள்கள் ஒன்று புரியாமல் பேசுகிறாங்க. 1 மணி நேரம் 60 நிமிடங்கள் அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை விலக்கி கொண்டால் இஸ்ரேல் பூமிக்கோளத்திலிருந்து அழிக்கப்படும். முழுக்க தாங்கி நிற்பது அமெரிக்கா தான். இன்றைக்கி வந்து அமெரிக்காவோட ஹெல்ப் இல்லைன்னா அங்கே எதுவுமே கிடையாது. என்ன விஷயம்னா, இன்றைக்கி பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. போத்து ட்ரம்ப்பாக இருக்கட்டும், கேண்டிடேட் கமலா ஹாரிஸ், 2 பேருமே இஸ்ரேலி சப்போர்ட்டர்ஸ், 2 பேருமே இஸ்ரேலோட பப்பட்ஸ் வெளிப்படையாகவே. ஸோ ஜூயிஷ் லாபி இருக்கு இல்லையா, அந்த யூதர்களோட அந்த லாபி தான் வந்து அமெரிக்காவில் வந்து ப்ரோ அமெரிக்கன் பாலிசியை வந்து பிரசிடென்ட்டே நினைச்சா கூட மாற்ற முடியாது. அந்த லெவலுக்கு அங்கே அது சுற்றி வளைச்சது. இந்த இப்போது நடக்கிற யுத்தத்தின் மையமாக வச்சு கூட பைடனை கார்னர் பண்ணுறார் ட்ரம்ப். இவர் கொஞ்சம் சாஃப்டா, பைடன் வந்து கொஞ்சம் மனசாட்சியோட பேசினாரு. அதை பைடனை கார்னர் பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்க, அவர் மறுபடியும் அவர் விலகிறார். ஸோ அமெரிக்காவோட ஆதரவு இல்லைன்னா இஸ்ரேலால் இதை நடத்த முடியாது. ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் வந்து ஸ்லோவாக்கியா மற்றும் ஆஸ்திரேலியா 2 நாடுகள் வந்து இத்தனையும் 2ம் அமெரிக்காவோட ஆதரவு நாடுகள். அவங்க வந்து போரை உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லும்போது கேட்க மாட்டேன்றாங்க. பிரெஞ்சு அதிபர் மேக்ரான் 2 நாளைக்கு முன்னால் இமீடியட்டாக வாரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு எதிராக கடுமையாக பேசுகிறார் நெத்தன்யாகு. ஸோ சர்வதேச சமூகத்தோட இந்த உதவி இல்லாமல் அங்கே இந்த வாரை வந்து அவங்க நடத்த முடியாது. நட்பு நாடுகள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆஸ்திரேலியா, ஸ்லோவேனியாலாம் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளில், ஸ்லோவேக்கியா வந்து கடுமையாக வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நீங்க வந்து இதை உடனடியாக நிறுத்தணும், இந்த ரத்தம் ஆறா போயிட்டு இருக்கு, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. இந்த இடத்தில் இந்தியாவின் நிலைப்பாடுன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய, வேதனையான, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நிலைப்பாடு. எப்படின்னா, கடந்த ஓராண்டுகளில் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் பல தீர்மானங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக வந்தன. அந்த தீர்மானங்களில் வந்து என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் ஒரே ஒரு தீர்மானத்தை தவிர மற்ற எல்லா தீர்மானங்களிலையும் ஒன்று இந்தியா எதிர்த்தது அல்லது வாக் அவுட் பண்ணியது. வெளிநடப்பு வாக் அவுட்ன்றது என்ன? வாக் எடுப்புன்றது இஸ்ரேலை சப்போர்ட் பண்றதுக்கு. சில நேரம் அதுதான் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. வாக் எடுப்பு என்பது இப்போ உக்ரைன் இஷ்யூல ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் வரும்போது இந்தியா வாக் அவுட் பண்ணுதுன்னா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுது. தப்பு செய்யறவனுக்கு எதிராக இது ஓட்டிங் வரும்போது நீங்க வெளியில வரீங்கன்னா நீங்க தப்பு செய்யறவனை பாதுகாக்கிறீங்க. ஸோ இந்தியா வந்து பாஸ்ட் 1 இயரில் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை எக்ஸப்ட் 1 மற்ற எல்லாத்தையுமே வந்து ஆதரித்து தான் இவங்க போட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்தியன் ஒர்க்கர்ஸ் அங்கே போனது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 20,000 ஒர்க்கர்ஸ் மேலே அங்கே போயிட்டு இருக்காங்க. புலம்பெயர் தொழிலாளர்களாக போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அராஜகமானது, அயோக்கியத்தனமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த வேலை இழந்தவர்கள் பாலஸ்தீனியன்ஸ். ஒரு நாளைக்கு 90,000 பாலஸ்தீனியன்ஸ் வந்து காசாலேருந்து, பாலஸ்தீனியன் ஆக்குபைடு வெஸ்ட் பேங்க் அண்ட் காசாலேருந்து இஸ்ரேலுக்குள்ளே டெய்லி வந்துட்டு போவாங்க. இந்த அக்டோபர் 7க்கு பிறகு அவங்களுக்கு முழுவதுமாக அந்த ஒர்க் பர்மிட் ஸ்டாப் பண்ணப்பட்டது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரியான இடங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியன்ஸோட தேவை அவங்களுக்கு இது இருக்குது. அதனால் வந்து அவர்கள் வந்து 20,000க்கும் மேற்பட்ட இந்தியன் ஒர்க்கர்ஸ் அங்கே போயிருக்காங்க. இத்தனைக்கும் வந்து வார் ஜோன்னு தெரிஞ்சு போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். அது அவங்க போகிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சில மாநில அரசுகளும், குறிப்பாக ஹரியானா, யூபி போன்ற அரசுகள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் போங்கன்னு. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி 28,000 இந்தியன் ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்காங்க. அதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ஸாக, வீடுகளில் வந்து முதியோர்களை பராமரிக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 28,000 இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டகரி கூட வேற. இப்போ நம்ம இதே புது அர்த்தங்களில் நம்ம பேசுகிறோம். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற தொழிலாளர்களை அப்படி அனுப்பக்கூடாது. நீங்கள் ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டு அவங்களோட உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கு, அவங்களும் பலிகடாங்க. நீங்க தார்மீக ரீதியா நீங்க இஸ்ரேலை இப்படி ஆதரிக்கவும் கூடாது. மூணாவது வந்து பாலஸ்தீனியர்களோட வேலையை அவங்க பறிக்கிறாங்க. மூணு விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் இதை மீறி போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, சமீபத்தில் வந்து அங்கே இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியான வெடிமருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது வேற கண்ட்ரிக்கு போக வேண்டியது அங்கே திருப்பிடப்பட்டிருக்கிறது. அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஸோ இந்தியன் அந்த அம்யூனிஷன் சொல்கிறாங்க. ஸோ ஆயுத ரீதியாகவும் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு மறைமுகமாக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் கட்டுரையிலையும் குறிப்பிடுவது வந்து ஏன் 2 வழிகளில் உதவுகிறது அப்படின்னா, மோடி, நெதன்யா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற நட்பு, பர்சனல் ஒன்று. 2வது ஒரு வலதுசாரி தத்துவம் உலக அளவில் விரிவுபடுவதை 2 பேரும் விரும்புறாங்க. பிஜேபி 2 பேரும், அதுதான் காரணம். அது 2. 3வது வந்து இஸ்லாமிய வெறுப்பில் வந்து பிஜேபியோட நிலைப்பாடு என்னன்றது நமக்கு தெரியும். அடிப்படையிலே அது ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு கட்சி. நெத்தனியாகு அவர் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்டைனியன்ஸுக்கும் அரப் கண்ட்ரிஸ்க்கும் எதிராக தான் அவர் போராடி கொண்டிருக்கிறார். ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அது யாருமே பேசுறதில்ல, எல்லாரும் கடந்து போகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல்ன்ற நாடு வந்தது ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸு, யூதர்களை பலி வாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிட்லர். 60 லட்சம் யூதர்களை வந்து ஹிட்லர் கொலை செய்தார். ஆன்டிசெமிட்டிசம்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள், ஹிந்துத்துவ அமைப்புகள் வந்து ஹிட்லரை போட்டுருவாங்க. அந்த ஸ்வஸ்திக்கே வந்து ஹிட்லரோட சிம்பிள். ஹிட்லரை புகழ்ந்து தான் வந்து கோல்வாக்கர் பேசியிருக்காரு, RSS தலைவர்கள் பேசியிருக்காங்க. இவங்களுடைய சித்தாந்த தந்தைமார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர், அதில் அவரும் ஒருவர். ஆனால் நெத்தனியாகு இஸ்ரேலுக்கு வந்து ஹிட்லர் வந்து நேர் எதிரானவர். ஆனால் அந்த முரண்பாடை 2 பேரும் கடந்துட்டு அதை குழி தோண்டி புதைச்சிட்டு இஸ்லாமிய வெறுப்பில் 2 பேரும் ஒன்றும் படுறாங்க. இந்த ஓராண்டு சண்டை இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த 1200 பேர் அப்பாவிகள் கொல்லப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கும், மோடி அரசுக்கும், இங்கே இருக்கக்கூடிய RSSக்கும், வலதுசாரிகளுக்கும் கண்மூடித்தனமாக இஸ்ரேலை ஆதரிப்பதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவை கொடுத்துடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் முஸ்லீம்ஸ் அடிக்கிறார். இது ஆனால் உள் முரண்பாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிட்லரை புகழ்ந்து பேசுறீங்க, அவங்க ஹிட்லருக்கு தாண்டி ஹிட்லர்னு பேர் வைக்க முடியாதுங்க. நீங்கள் ஹிட்லர்னு ஒரு நேம் வைக்க முடியாது. உலகின் பல நாடுகளில், இந்தியாவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹிட்லர்னு சினிமாலாம் வருது, வைக்க முடியாது, சட்டப்படி தப்பு. திருமணி, இப்போ இந்த இடத்தில் இந்தியாவினுடைய பாரம்பரியம்ன்றது ஒரு அணிசேரா நாடுகள் அதுக்கு தலைமை ஏற்று நம்ம அகிம்சை அப்படின்ற ஒன்றை பெரிய உலகுக்கெல்லாம் உரத்த குரல்ல சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மனித படுகொலை நடந்துட்டு இருக்கு, மனித உரிமை மீறல் நடந்துட்டு இருக்குன்றப்ப நம்ம வாக் அவுட் பண்றது அல்லது எதிராக பேசுவது அப்படின்னு ஆஸ்திரேலியா வரலாற்று பங்களிப்பெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிற இந்த நிலைப்பாடு? இல்லை, வரலாறு ஒருபோதும் இந்தியாவை மன்னிக்காது, மோடி அரசை மன்னிக்காது. 1000 ஆண்டு கால இந்தியாவின் தார்மீக விழுமியங்களுக்கும் சுதந்திர போராட்டத்தில் வந்து நம்மை அடிமை கொண்ட வெள்ளைக்காரனை கூட வந்து நாம் நேசித்து தான் வெளியே அனுப்பினோம். 200 ஆண்டு கால அடிமை வாழ்க்கைக்கு பிறகு நாம் வெளியில் வந்த பிறகு நம்முடைய முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். எந்த அளவுக்கு இந்த நாடு வந்து ஒரு அற்புதமான நாடுன்றதுக்கு இதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆனால் இதில் ஒரே ஒரு துணை கேள்வியா, தீவிரவாதத்தால் பாதிக்கப்படுறோம், அதனால் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இந்த அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அதுதான் வழக்க சொல்லா மாறுது. தீவிரவாதத்தால் பாதிக்கப்படுற எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து தீவிரவாதத்தை வேற இருப்பது அப்படின்னு. இந்த பிரச்சனையெல்லாம் அப்படி இந்த பிரச்சனை அப்படி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பாலஸ்தீன், இதில் இந்தியாவோட முரண்பாடு என்னன்னா, நாங்கள் பாலஸ்தீனத்தை முழுவதும் ஆதரிக்கிறோன்றாங்க. 2 நேஷன் தியரியை இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டேன்னுது. அப்போ இந்த ஹமாஸ் தாக்குதலை எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஆனால் அதற்கு இணையா இன்னைக்கு வந்து கடந்த ஓராண்டுகளாக ஒரு இஸ்ரேலி சிட்டிசன் கொல்லப்பட்ட 50 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுறாங்க. அதில் 30 பேருக்கு மேலே வந்து பெண்களும் குழந்தைகளும். ஆகவே இந்த தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம் என்பது ஒரு முக்கோட்டான்வாங்க, ஒரு முகமூடி. இஸ்லாமிய எதிர்ப்பு, முஸ்லீம் வெறுப்பு நெத்தனியாகுவையும் மோடியையும் ஒன்று சேர்க்கிறது.
இது மிகப்பெரிய வரலாற்று பிழையை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் மகாத்மா காந்தியின் தேசத்திற்கு இது அழகு கிடையாது. நன்றி திருமணி, உங்களுடைய விரிவான பார்வையை முன் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?